distributors wanted. Tamil milk product. Call 73730 இப்போ டாக்டர் அவ வயித்தை ஸ்கேன் பண்ண போறாங்க. ஸ்கேன்ல குழந்தை இருக்காது. நம்ம கொடுத்த இளநீ மட்டும்தான் இருக்கும். டாக்டர், என்ன? ஸ்கேனிங்லாம் ரெடி ஆயிடுச்சு. பேஷண்ட் அங்க கூட்டிட்டு போயிடலாம். ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செக்அப் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். குழந்தை இருக்கான்னு தெரியல. அப்படியா? இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி பாத்துறலாம். ஓகே டாக்டர். இமிடியேட்டா பேஷண்ட்டை ஸ்கேன் ரூமுக்கு கொண்டு போங்க. ஓகே டாக்டர். என்ன டாக்டர், ஏன் அனுமதி இல்லாம எனக்கு ஸ்கேன் பண்ண போறீங்களா? நீ உண்மையான டாக்டரா இல்ல போலி டாக்டரா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, பேஷண்ட் மயக்கத்துல இருக்கும்போது ட்ரீட்மெண்டே பண்ணாம பேஷண்டோட வயித்தை ஸ்கேன் பண்ண போறீங்களே, அதான் கேக்குறேன். என்ன முழிக்கிறீங்க? மயக்கத்துல இருந்தவ எப்படி கண்ணு முழிச்சான்னு யோசிக்கிறீங்களா? நீங்க சதி பண்ணா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கடவுள் யாரையாவது அனுப்புவாரு. அஞ்சலி, 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 என்ன பாருமா. அஞ்சலி, இப்போ உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குமே. எப்படிரா மயக்க மருந்து கலந்த இளநிய குடிச்சிட்டு பாதியிலே ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சிட்டாலேன்னு? கரெக்டா நான் சொல்றது? நீங்க என்ன சொல்றீங்க? மயக்க மருந்து இளநீ எனக்கு இலக்கியாவோட சேர்ந்து சதி பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்னன்னா முட்டாள நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த இளநிய குடிக்கும் போதே எனக்கு டவுட் வந்துருச்சு. எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. சாப்பிட்ட கொஞ்சம் இளநியால கோவல்ல மயங்கி விழுந்துட்டேன். ஆனா அது அரை மயக்கம் தான். அந்த அரை மயக்கத்தையும் இங்க யாரோ ஒருத்தவங்க என் மேல தண்ணிய ஊத்தி அதையும் கலைச்சிட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு கர்ப்பிணி பொண்ணை மயக்கமாக்குறதுக்கு ஐடியா கொடுப்பீங்க? இதெல்லாம் இலக்கிய பண்ண சொன்னாலா? சொல்லுங்க. அவ தானே கர்ப்பத்தை டெஸ்ட் பண்றதுக்கு மயக்க மருந்து கொடுத்தா? சொல்லுங்க மேடம். டாக்டர், சொல்லுங்க. சொல்றீங்களா இல்ல கழுத்தை நெரிச்சு கொல்லட்டுமா? சொல்லுங்க. ஐயோ, சொல்லுங்கன்றல. விடுங்க, நான் சொல்றேன். விடுங்க, நான் சொல்றேன். சொல்லு. பாத்து டாக்டர். சொல்றேன், சொல்றேன், சொல்றேன். இலக்கியா தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. எனக்கு முன்னாடியே தெரியும். நான் மயங்கி இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் ஸ்கேன் எடுக்க போறதா பேசிட்டு இருந்தீங்க. நான் அதை ஏற்கனவே கேட்டாச்சு. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறீங்கன்னு தெரிஞ்சுக்கதான் இவ்ளோ நேரம் நான் பொறுமையா இருந்தேன். இலக்கிய சொன்னா உங்களுக்கு புத்தி எங்க போச்சு? அவ குழந்தை இல்லைன்னு பொறாமப்பட்டு ஏன் கர்ப்பத்தை சந்தேகப்படுறா? நீங்க அவளுக்கு என்ன ஜால்ரா போடுறீங்களா? நான் கர்ப்பம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சென்னையிலே பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட் மாலினி டாக்டர், என்னோட மாமியாரோட அக்கா பத்மினி டாக்டர், இவங்க எல்லாருமே நான் கர்ப்பமா இருக்கேன்னு ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா. எப்படி?
சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.